கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இந்த நாளிலே In this day, ரிவைவல் ஃபார் ஏசியாங்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். I'm very glad to meet you all through this program called Revival for Asia. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு உயிர்மீச்சு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wanted each and everyone to have a revival within them. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வழியிலே ஒரு உயிர்மீச்சியை தேவன் இந்த நாளிலும் எதிர்பார்க்கிறார். And God really wanted us to have some kind of like revival within us, in some form of revival within us. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனைத்தான் வேதாகமத்திலிருந்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். So we are going to see from the Bible a man who got the similar kind of revival within his heart. எதற்காக நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? Why God wanted us to repent? தேவனுடைய விருப்பம் முழுவதும், Like what the interest of God is all. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. God wanted his children to get ready for his coming. இது கடைசி காலமா இருப்பதனாலே, And since this is the last days, ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு வகையில உயிர்மீச்சு அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wanted every one of us to get some form of revival within them. தேவன் தம்முடைய உயிர்மீச்சையை திருச்சபையில் ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wanted to start his revival in the church. தேவனுடைய ஆலயத்தில் அந்த உயிர்மீச்சையை தேவன் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். God wanted to bring a revival in the temple of God. ஆகவே அந்த உயிர்மீச்சையை தேவன் இந்த முழு வேதாகமத்தில் முக்கியத்துவப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். That's what we find God is like giving significant part about revival in this Bible. ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், So as you are listening to this word, உங்களுடைய வாழ்க்கையை நிகழ்காலத்தை நிதானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது. so as you are listening to this word, so you're going to just reflect on your current, your present life. ஆகவே இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். So we're going to listen to the word of God. யோனா எழுதின அதிகாரம், We're going to the book of Jonah, யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே the prophetical book Jonah. முதல் அதிகாரத்திலிருந்து படிக்கும் பொழுது, As we read from the first chapter, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவே போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொல்லி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. so God is telling to Jonah, if you look at the verse, like it says, go to the great city of Nineveh and preach against it. தேவனுடைய வார்த்தையை தெளிவாக கேட்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. Right? Jonah is a man who is able to hear the word of God clearly. கர்த்தருடைய அழைப்பை பெற்றவன். He got the call from God. இந்த இடத்திலே தேவனுடைய திட்டத்தை பெற்றுக்கொள்கிறான். So in this place, he is understanding the plan of God. அழைக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால், So what was his call was? அவர் நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ண வேண்டும். To go and preach against Nineveh. நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். To go and to tell God's word against the எதற்காக city of என்று Nineveh. கேட்டால், Why he has to preach? அந்த பட்டணம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Because the Lord wanted the Nineveh to repent. ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டிற்று. God is telling, like, their transgressions have come to me. யோனாவை அழைத்ததைப் போலத்தான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். Like just like how God called Noah, Jonah, like he has called you and me as well. பிறரை மனம் திரும்ப செய்வதற்காகவே உங்களையும் என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். God called you and me so that many will repent in these days. ஆகவே இந்த நாளிலே, That's why even today, உங்களுடைய வாழ்க்கையை நிதானிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். that's why today is a day where we are going to reflect about your life. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, As you are hearing this word in your உங்க personal குடும்பத்தில, life, in your family life, ஒரு உயிர்மீச்சு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். the Lord wanted you to have some revival. அறியாமை உள்ள காலத்திலே, Like once upon a time when we were in தேவன் ignorance, காணாதவரை போயிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. like we find the Lord was like unseen of all this. புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கும் பொழுது, As we read in the New Testament, எங்கும் உள்ள ஜனங்கள் like throughout all, மனம் திரும்பும்படி கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்கிறது. God has commanded all people to repent. ஆகவே இது கடைசி காலமா இருக்கிறபடியினாலே, Hence this is the last days. நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நிதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. You and me have to reflect upon our life in the presence of தேவனுடைய God. அழைப்பை பெற்றுக்கொண்ட தேவ ஜனம்தான் நீங்களும் நானும். Like you and me are the people who got the call from God. அழைப்பின் எதிர்காற்று என்ற தலைப்பில் இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். Right, I'm going to talk about like the opposite wave for your call. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சுத்தி பார்க்கும் பொழுது, As you look around your life, உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். right, we could see a lot of problems
problem or struggle that you're going through. விசுவாசிகள் மட்டுமல்ல, தேவனை அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள் வருகிறது. Not only in the life of believers, even the people who do not know God, even they are also facing a lot of struggles. அது இயற்கை. Oh, that's natural. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள் வரும் பொழுது, like for that is natural, but when you and me face the problem, அந்த போராட்டம் எதனால் வருகிறது என்பதை நீங்களும் நானும் நிதானிக்க வேண்டும். When you and me face the problem, you and me have to reflect why these problems are coming. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ இதை குறித்து நிதானிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And like as you are listening to this word, the Lord wanted you to reflect upon like why I'm going through these struggles. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த மனிதன் என்று சொல்ல முடியாது. Like we cannot simply blame just saying, oh, this struggle is because of this guy. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்னுடைய கணவன் தான் காரணம் என்று நீங்கள் சொல்ல முடியாது. You cannot simply blame, okay, whatever the struggle that I'm going through, it's because of my husband. மனைவி காரணம் என்று சொல்ல முடியாது. You cannot simply even blame your wife as well. என்னுடைய பட்டணம் காரணம் என்று சொல்ல முடியாது. You cannot say because of the city. நான் வாழ்கிற கலாச்சார பின்னணி காரணம் என்று சொல்ல முடியாது. You cannot say because of the culture that I'm living. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து நிதானிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். The Lord wanted everyone to reflect his life. நிதானிக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். Like we are driven towards a time where we வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற பிரச்சனையினுடைய பின்னணியை நாம் குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Like as a lot of problems are coming up, we have to know the background why these problems are coming. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். The Lord has a greater plan for you and me. நீங்கள் பிரச்சனைகளை மூழ்கி போவதை தேவன் விரும்பவில்லை. The Lord does not want you to be drowned in the problems. உலகத்தினால் வருகிற போராட்டங்களால் நீங்கள் மூழ்கி போவதை தேவன் விரும்பவில்லை. God does not want you to be drowned in the problems that is brought by this world. ஆகவே தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியின் ஊடாக, that's why through this kind of program, மூழ்கி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். The Lord wanted to redeem you or to lift you up from the problem. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, as you listen to this word, மூழ்கி கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு என்னுடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். as you listen to this word, know that the Lord is able to lift you up from you being drowned by the problem. சங்கீதம் 91 வாசிக்கும் பொழுது, as we read Psalm number 91, ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். God is telling, like, cry unto me in the days of your trouble. நான் உன்னை விடுவிப்பேன் என்பதாக சொல்லி இருக்கிறார். God is telling you, like, I'm going to redeem you. நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, whenever you're faced with problems, மனிதர்களை பார்த்து அல்ல, not by looking at human beings, நம்மை உண்டாக்கின தேவனை பார்த்து நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். you have to cry unto God who has created you. நம்முடைய இருதயம் தேவனுடைய சமூகத்தை பார்த்து இருக்க வேண்டும். Your heart has to be directed towards God. ஒரு மனிதனை விடுவிக்க முடியாது. One man cannot redeem another man. சிறைச்சாலையில் இருக்கிற மனிதனை ஒரு நீதிபதி நிரூபிக்க முடியும். Right? If a man is in prison, only a judge can release him. சிறைச்சாலையில் இருக்கிற மனிதனை ஒரு நீதிபதி விடுவிக்க முடியும். Like if there is a man in prison, only a judge can release him. ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனையிலிருந்து எந்த ஒரு மனிதனை விடுவிக்க முடியாது. But if a man is going through a spiritual trouble and another man cannot release him, ஒரு மனிதனை விடுவிக்கிற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. only the word of God is able to release somebody from. நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் சிக்கி இருந்தாலும், maybe what is the problem that you are going through, உங்களை விடுவிக்கிற தேவ கரம் இந்த நாளில் உங்கள் வீட்டுக்குள் கடந்து வந்திருக்கிறது. and the hand of God which is going to redeem you from all your problems. சத்தமும் கூக்குரலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. and as you are going through a lot of noises, lot of troubles, and know that in your house today the Lord's word is coming. ஒருவேளை வாகனத்துல போய் கொண்டிருக்கும்போது இந்த வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தால், maybe as you are driving and you're listening to this word, உங்கள் பயணத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட தொனிக்கிறது. and the Lord is speaking to you even now in your travel. எதற்காக? why? நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயிர்மீட்சியை கர்த்தர் விரும்புகிறார். why the Lord is bringing his word? So that he want to bring a revival in your life. ஒரு உயிர்மீட்சியை தேவன் விரும்புகிறார். God wants a revival in your life. உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். God has a great plan for you. ஆகவே நாம் கவனமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டும். hence we are called to listen. தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது உயிர்மீட்சி, நம்முடைய வாழ்க்கையை உயிர்மீட்சி அடைய செய்கிற வார்த்தைகள் கடந்து வருகிறது. as we go to the temple of the Lord, we are hearing Lord of God's word which is going to revive us. பயத்தோட அந்த வார்த்தையை கேட்க வேண்டும். we have to listen to that with fear and trembling. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது, அந்த வார்த்தையினூடாக நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார். as you are hearing to this word, like these words are preached so that we have to
to reflect on our lives. அதை குறித்து நாம் ஒரு நாள் தேவனுடைய வருகையில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் We கூடாது. are accountable to the words that we hear, and God is going to be asking about that in the days of His இந்த coming. நாளை உங்களை மீட்கும்படிக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is talking to you today to redeem you. தேவனுக்கு நீங்கள் வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord wants you today. அழுகையோடும் கண்ணீரோடும் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது என்பதில் ஆண்டவர் மிக கவனமாக இருக்கிறார். The Lord does not want your life to end with tears and sorrow. மரித்து விட்டால் நலமாய் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Maybe like the Lord wanted to rise up the one who wants to die and wants to end up his life. The Lord wanted to resurrect him up. தேவன் உங்களை மரிப்பதற்காக படைக்கவில்லை. The Lord did not create you so that you will die. மரணம் எல்லாரையும் ஒரு நாள் சந்திக்க போகிறது. Definitely one day death is going to near us. ஆனால் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை உயிர்ப்பிப்பதற்காக உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். But the Lord has called you so that you will revive many dying souls. உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், The Lord who is looking at your tears. இந்த நாளிலே உங்களுடைய வீட்டுக்குள் கடந்து வந்திருக்கிறார். Today he is coming into your house. ஆகவே கலங்காதிருங்கள். So hence don't worry. உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. Let your hearts not be troubled. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of the Lord be இன்னைக்கு glorified. இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை இனி வருகிற நாட்கள் இப்படியே இருக்க போவதில்லை. Right, like the life that you're living today, it's not going to be the same ever. கண்ணீரிலே மூழ்கி போக போவதில்லை நீங்கள். You're not going to be drowned in your tears. ஒருவேளை கடன் பிரச்சனையிலே மூழ்கி கொண்டிருக்கலாம் நீங்கள். You're not going, maybe you're going through a lot of debt. பிசினஸ்ல ஒரு விதமான போராட்டங்கள் வந்திருக்கலாம். Maybe you're going through a lot of like struggles in your business. ஆனால் ஏன் இந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வந்தது என்பதை நிதானிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். But you have to listen and discern why I'm going through this problem. நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். We have to discern ourselves. ஏன் நம்மை நாமே நிதானிக்க வேண்டும்? Why we have to discern ourselves? ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைகளை சுட்டி காட்டினால், if a man comes and point out the problem in our life, இயல்பாகவே நம்முடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளாது. naturally we will never accept that particular pointing. ஆகவே தேவ சமூகத்திலே நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். Hence we have to discern ourselves. தேவ சமூகத்திலே நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். We have to discern ourselves in the presence of the Lord. ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டும் பொழுது, when a man is pointing out our problems, இயல்பாகவே நம்முடைய இருதயத்திலே naturally in our hearts என்ன தேடுவோம் என்றால், what we will seek is, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது, we will immediately want to see what I can point out back to him. இவன் பிரசங்கம் பண்ணி நம்ம கேட்கணுமா? Like maybe you may be asking like, oh, he has to preach and I have to listen. இவன் ஆராதனை பண்ணி நம்ம ஆராதனையில உட்காரணுமா? Oh, he has to worship and I have to sit in this. இவன் ஆலோசனை நம்ம கேட்கணுமா? Oh, he has to counsel and I have to hear. என்று அற்பமா எண்ணுகிறோம். Maybe like, oh, we're taking it for so granted and lightly. வேதம் சொல்கிறது கழுதையை கொண்டு தேவன் பேசினாராம். The Bible says God can speak even through a donkey. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு கழுதையை கொண்டு பேசினார் என்று வேதம் சொல்கிறது. Like God is speaking to a prophet and through donkey. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற குறைகளை சுட்டி காட்டும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு, அதை குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதற்கு மனதுள்ளவர்களாக இருக்கணும். Hence when the word of God is pointing out at our problems and our struggles, and we have to really discern ourselves with that. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். We have to be such a heartedness. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். As you listen to the word of God, you have to obey towards it. அப்படித்தான் இந்த யோனாவும் கீழ்ப்படிந்து செல்கிறார். That's how this Jonah was also obeying and going. கீழ்ப்படிந்து அந்த நினிவே பட்டணத்துக்கு நேராக செல்லவில்லை. But he obeyed, but he did not go to Nineveh. அந்த பட்டணத்தின் ஜனங்களுக்கு பயந்து மாற்று திசையிலே பயணிக்கிறார். Like he wants to obey, but like with the fear about the people of Nineveh, he is now going to a different direction. அவர் கப்பலில் பயணப்படும் பொழுது, as he was traveling in the ship, கப்பலிலே பலதரப்பட்ட மக்கள் செல்கிறார்கள். Like there were so many different people group were traveling in that ship. வேத அறிஞர்கள் சொல்றாங்க அது ஒரு வர்த்தக கப்பலா இருக்கக்கூடும் என்று. Like some of the scholars even say that could be a trade ship. பலதரப்பட்ட மத நம்பிக்கையில் உள்ளவர்கள் அந்த கப்பலில் இருக்கிறார்கள். In that ship there were so many people with different religious beliefs. கப்பல் ஒரு குடும்பத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. Right, this ship is a symbolic form of a family. கப்பல் ஒரு மனிதனுடைய இருதயத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. The ship is also a symbolic form of a man's heart. கப்பல் ஒரு தேவனுடைய திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. This ship is also a symbolic form of a church. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், maybe as you are listening to this word, தனிப்பட்ட மனிதனாக இருக்கலாம். you could be a single man. ஒரு குடும்ப பெண்ணில் உள்ள ஒரு நபராக இருக்கலாம். maybe a family woman. தேவனுடைய ஊழியத்தை கூட செய்து கொண்டிருக்கலாம். maybe you are doing God's ministry. உன்னுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்பதை நிதானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கிறது. and the Lord is giving you a chance to discern why this problem is happening in your life. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord wanted to like involved in your life.
கப்பலிலே பயணிக்கும் பொழுது as he was traveling, கப்பலிலே எதிர்காற்று வருகிறதை நாம் பார்க்கிறோம். we find there was a big blow in the sea. அந்த கப்பலை மூழ்கத்தக்கதான அலைகள் எழும்பி வருகிறது. There was a big wind and storm in order to drown the ship. கப்பலை மூழ்கத்தக்கதான அலைகள் எழும்பி வருகிறது. There was a violent storm that was breaking up. அந்த வேதத்தை நம்ம தொடர்ந்து அந்த பகுதியில் படித்து பார்க்கும் பொழுது As we read continually, 5வது வசனம் சொல்லுகிறது, we find it in the 5th verse. பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் தூக்கி எறிந்தார்களாம். And they threw the cargo into the sea to lighten the ship. பாரத்தை லேசாக்கும்படி கப்பல் இருக்கிற சரக்குகளை கடல்ல தூக்கி எறிந்தார்களாம். And they tried to throw some of the burdens, the weight into the sea. ஆனால் யோனாவோ அந்த கப்பலினுடைய அடித்தட்டில் தூங்கி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. We find it in the Bible, but Jonah had gone below deck. இவன் தூங்கி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. We find he's a deep sleep. 6வது வசனத்தை படிக்கும் பொழுது, as we read the verse 6, 1வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும் பொழுது, chapter 1 verse 6, அப்பொழுது மலிமி அவனிடத்தில் வந்து, and the captain came to him and said, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? how can you sleep? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். Get up and call on your God. நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வான் என்றான். Maybe he will take notice of us so that we will not perish. இவன் எதற்காக அழைக்கப்பட்டான்? Why he is called? நினிவே பட்டணத்தை எச்சரிக்கும்படி அழைக்கப்பட்டவன். Jonah is called so that he will warn the city of Nineveh. இவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே, as he did not listen to the word of God, கடல் உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. The sea is another symbolic form of a world. உலகமாகிய கடலிலே தான் இந்த கப்பல் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறது. As this world of the sea, and the ship is traveling in that. அப்படிப்பட்ட சூழ்நிலையில, in that situation, தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு அந்த பட்டணத்துக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி கடந்து போயிருக்க வேண்டும். he was supposed to go to Nineveh by obeying to the word of God. இவனுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். The Almighty God has given him all the power. தேசத்தின் ராஜாக்களை எச்சரிக்கிற அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. He even got the power to go and warn the kings of the nations. வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டிய ஒரு மனிதன். He was supposed to be a mighty man of God. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து தேசத்தை எச்சரிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன். He was the one who was filled by the Spirit, and he was supposed to warn people. வசனத்தை படிக்கும் பொழுது, as we are reading this verse, கர்த்தருடைய அவன வார்த்தை பிரத்யட்சமான கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொள்கிறான். he was receiving the very open word of God. ஆனா இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தால், but at the time when we look at his life, மனிதர்களுக்கு பயந்து மாற்று திசையில பயணித்துக் கொண்டிருக்கிறான். with the fear of men, he was going in a different direction. அந்த நேரத்துல தான் இந்த பிரச்சனை வருவதை நாம் பார்க்கிறோம். at this time only we find that Jonah got into problem. கப்பலில் இருந்த சரக்குகளை கடல்ல எடுத்து போடுகிறார்கள். all that that was in the ship, and they were throwing it out into the sea. 7வது வசனம் இப்படி சொல்கிறது, verse 7 it says, யாரின் நிமித்தமாக இந்த காரியம் நேரிட்டது? right, they were even questioning, because of whom this problem has come. சீட்டு போட்டு பார்ப்போம் என்று பேசிக் கொள்கிறார்கள். they said, come, let us cast lots about it. சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். as they casted lot, சீட்டு யோனாவின் பேருக்கு வருகிறது. and the cost of lot fell on Jonah. நன்றாக நாம் யோசிக்க வேண்டிய தருணம். we have to listen carefully. தேவனை அறியாத மனிதன் கூட தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது ஏன் இந்த பிரச்சனை வந்தது என்று யோசிக்கிறான். look at this, even the man who do not know about God, he is ready to discern why this problem has happened. உலக மக்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருவது இயற்கை. it is very normal for the unbeliever to have problems. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி வருகிற தடைகளை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். we have to ask the people of God who is called by God, whenever we are distracted by problems, we have to stop and discern ourselves. நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டத்தை குறித்து யோசிக்க வேண்டும். we have to even think about why this problem. ஏன் இந்த போராட்டம்? why this problem? தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கும் பொழுது அது அந்த திட்டத்திற்கு மாற்று திசையிலே பயணிக்கிறோம். why this problem? because when God has a plan, we are going in a different direction. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்காமல் இருக்கும் பொழுது, whenever we don't give priority to God's thing, தேவன் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கும்படிக்காக அழைத்திருக்கிறார்.
God has called you and me so that you will be going into the heavenly kingdom. அப்படியானால் அதற்காக நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். Hence we have to prepare for that and we have to like give significance for that. ஆனா நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, But when we look at all the things that we do, இன்றைக்கு உலகத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது, today as we look at the worldly things, வேதம் சொல்கிறது, the Bible says, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தது அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும் என்று. the Bible says, as it happened in the days of Noah, even it will happen in the days of the Son of Man. வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போகும் மற்றும் உணராதிருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. The Bible says, like until the flood will sweep away, they will not be even knowing about it. இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற சிற்றின்பத்தில் தேவ பிள்ளைகள் சிக்கி தவிக்கதை நாம் பார்க்கிறோம். We find today the people of God like being like joining with the worldly pleasures. இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டவனே மாற்று திசையிலே பயணிப்பதாக பார்க்கிறோம். Today we see the man who heard the open word of God, but he himself is traveling in a different direction. தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் பின்மாற்றத்தில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுடைய வீரியத்தை குறித்து யோசித்து பார்க்க வேண்டும். Think about this. Like if you've not been hearing the word of God for a long time, how much more the problem it would be. நீ தேவ சமூகத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். The Lord is calling you to come back to him. உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord wanted you to have a change in your problematic life. தேவன் விரும்புவது என்ன? What does the Lord wanted from you? இந்த சூழ்நிலையிலாவது, at least in that situation, உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதற்குண்டான பிரச்சனைகளுக்குரிய காரணம் என்ன? like God wanted you to think about why this problem is happening in my life என்று நீ யோசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wanted you to think about it. நீங்க உட்கார்ந்து ஒருவேளை இது என்னுடைய இருதயத்துக்கு விருப்பம் ஏற்றதாக இல்லை, maybe like you're sitting there and you're thinking it is not very pleasing to my heart, அப்படி என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். maybe you might be saying that. ஆனால் இந்த வார்த்தையை குறித்தும், but even about this word, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டதை குறித்தும், even as the Lord was talking to you about this today, ஒரு நாள் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. like you are accountable for this word that you're hearing ஒரு today. மனிதனும் உங்களை தப்புவிக்க முடியாது. No man can redeem you. உங்களிடத்தில் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் உங்களை தப்புவிக்காது. The gold and silver cannot liberate you. உங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கிற உங்களுடைய வங்கி சேமிப்புகள் உங்களை தப்புவிக்காது. All the bank accounts, the saving bank accounts that you have, that will never going to save you. உங்களுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு உங்களை தப்புவிக்க முடியாது. Like the people wealth that you have, that will never save you. தேவனுக்கு முன்பதாக ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது. Nobody can boast and stand against God. இந்த உலகத்திலே செல்வம் பொருந்தின நாடாக அமெரிக்க தேசத்தை சொல்கிறார்கள். People say like the wealthy nation is America. அதிகாரம் பொருந்தின தேசமாக இஸ்ரவேல் தேசத்தை சொல்கிறார்கள். People say like Israel is a country that has a lot of power. இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக எழும்பி எந்த மனிதனும் ஜெயிக்க முடியாது என்று இன்றைக்கு வரைக்கும் அந்த காரியங்கள் நடந்து வருகிறது. But that's what people say, like even today nobody could stand against the country of Israelite. ஒரு தேசத்துக்கு விரோதமாக எழும்பியே ஜெயிக்க முடியாது என்று சொன்னால், it's supposed to think if you cannot even stand against a nation, இந்த தேசத்தையும் இந்த தேசத்தில் இருக்கிற சகல மனிதர்களை உண்டாக்கின தேவனுக்கு விரோதமாக எழும்பி ஒருவனும் ஜெயிக்க முடியாது. Think about this, like if you could not stand against even a nation, how can you even stand against a God who created this nation and the universe? நீ சோர்ந்து போய்விடக் கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord does not want you to go weary. நீ சோர்ந்து போய்விடக் கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord does not want you to be sorrowful. வேதம் சொல்கிறது, as the Bible says, 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, look at this verse 8. அவர்கள் அவனை நோக்கி, so they asked him, யாரின் மித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். They were asking him, tell us who is responsible for making all this trouble for us. அவர்கள் கேட்கிறார்கள், நீ எங்கிருந்து வருகிறாய்? They are asking like, where do you come from? அதற்கு அவன் சொல்கிறான், he is replying, 9வது வசனம், verse 9. அதற்கு அவன், he answered, நான் எபிரேயன், I am a Hebrew, சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிடத்தில் பக்தி உள்ளவன், and I worship the Lord, the God of heaven, who made the sea and the dry land. பரலோகத்தின் தேவனிடத்திலே பயபக்தி உள்ளவன். He is telling like, I am fearful of this God of heaven. உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? Think about your life today. பரலோகத்தின் தேவனிடத்திலே பயபக்தியாய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே, like even the man who is even fearful in worshiping the God of heaven, ஒரு புறஜாதியான் வந்து உனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதா இருக்கிறது. think about this, even the man who is fearful of God, even him, like the Gentile has to come and counsel him. அப்படியானால் என்ன அர்த்தம்? think about this, like what does it mean? ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. because his spiritual life has gone that much down.
உன்னிடத்திலே வந்து ஆலோசனை பெற்றுக்கொள்கிற நாட்களுக்கு உள்ளாக உன்னை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord wanted others to come and get counsel from you. உன் மூலமாக பிறரை விடுதலையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord wanted to liberate so many people through you. ஆனா நீயோ உலகத்தினுடைய சிற்றின்பத்தில் சிக்கி மாற்று திசையில பயணித்துக் கொண்டிருக்கிறாய். But might be today you are you're drowned in the pleasures of this world and running in a different direction. தேவனுடைய வார்த்தையை முறையாக வேதாகம கல்விகளை கற்றிருந்தும் Maybe you have listened to the word of God in your Bible colleges regularly. நீ உலகத்தினுடைய சிற்றின்பத்தில் சிக்கி இருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிறாய். But you are joining in the worldly pleasures. உன்னோடு கூட கர்த்தர் இன்றைக்கு இடைபடுகிறார். And the Lord is talking to you today. உன்னுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டம்? Why so many problems in your life? தேசங்களுக்கு விரோதமாக, nations against, தேசத்தின் ஜனங்களுடைய பாவங்களுக்கு விரோதமாக, as against the sins of the nations. என்னுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி உன்னை நான் அழைத்தேன். I have called you to preach the word of God. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? What you are doing? உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் மித்த நீ சோர்ந்து போனது மட்டுமல்லாமல், as what are the problem that you're happening, you not only you are sorrowful, உன் குடும்பத்தில் இருக்கிற மனிதர்களையும் உடன்பிறப்புகளையும் சோர்ந்து போக பண்ணுகிறாய். because of the problem in your life, everyone in your family also being sorrowful. வேதம் சொல்கிறது, the word of the Lord is telling, இவன் செய்த தவறு நிமித்தமாக, because of the problem that he has done, அந்த கப்பலிலே பயணம் செய்தவர்கள் தங்களுடைய செல்வங்களை இழந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. because of Jonah's problem, even the people on the ship have to throw their cargoes in the sea. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிறவங்க குடும்ப தலைவனாக இருக்கலாம். Maybe the one who is listening, you might be a family leader. ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கலாம். You might be a big a boss in your company. ஒரு ஊழியத்திற்கு பொறுப்பேற்று நடத்துகிற தலைவனாக இருக்கலாம். You might be a chief pastor of some ministry. நீங்கள் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகும் பொழுது, when you go away from the plan of God, உங்களை சார்ந்து இருக்கிற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில இழப்புகளை சந்திப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Since you are going away from the plan of God, even the people who are around you, even they will also have to lose lot of blessings of the Lord. பல வருடங்களாக தொழில் செய்கிறேன். Maybe you might be telling for a long days I'm doing this business. ஆனா என்னோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியவில்லை. You're telling I'm not able to take my business to a next level. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு வகையில இழப்பை சந்திக்கிறேன். Every year I'm facing some kind of losses. என்னோட குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். You're telling I wanted to take my family to a next level. ஆனா ஒவ்வொரு வருடம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளாக சிக்கிக் கொள்கிறேன். But I'm getting into problems every year. ஊழியத்திலும் அப்படியே நடக்கிறது. Even in ministry is happening. அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் இன்றைக்கு பிரத்யட்சமாக இடைபடுகிறார். Maybe you are thinking like that and the Lord is particularly talking to you. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயிர்மீட்சியை கட்டளையிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Today the Lord wanted to bring some revival in your life. உங்க குடும்பத்துல ஒரு உயிர்மீட்சியை கட்டளையிட வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord wanted to bring some revival in your family. நீங்க செய்கிற தொழிலிலே, in your business, உங்களுடைய ஊழியத்திலே, in your ministry, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, in your personal spiritual life, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், as you listening to this word, சிலருடைய வாழ்க்கையிலே, some of your life, இழந்து போன ஆவிக்குரிய வரங்களை திரும்பவும் தேவன் தர வேண்டும் என்று விரும்புகிறார். the Lord wanted to bring you back again all the lost spiritual gifts to your life. பிரத்யட்சமான தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள், as you listen to this beautiful word of God, தேவனுடைய திட்டங்களை முகமுகமாக தரிசித்தவர்கள், as you have visioned God's plans in your life, நீங்க மாற்று திசையில பயணித்ததின் நிமித்தம், since you have gone in the wrong direction, உலகத்தின் மேல் உங்களுடைய கண்கள் பதிந்ததின் நிமித்தம், since your eyes were fixed on this world, அந்த கிருபைகளை இழந்து போனீர்கள் என்பதை இந்த நாளில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். you know that I have lost that grace. இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, today as you will submit yourself to the Lord, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உயிர்மீட்சியை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, the Lord not only have brought revival in your life, உங்களை கொண்டு பட்டணங்களை ரட்சிப்பதற்கும் தேவன் போதுமானவராக இருக்கிறார். the Lord is able to even bring revival through you to the nations. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை எடுத்து போடுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். the Lord is ready to take out all the fears that you have. அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கும் பொழுது, when you read the book of Acts, பேதுரு குறித்து வேதம் சொல்கிறது, the Bible is talking about Peter. இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு நேராக ஒரு போர்ச்சவர்கள் பிடித்துக் கொண்டு போன பொழுது, right, as the people were catching Peter and as Jesus was going to the cross, இயேசுவை மறுதலித்த பேதுரு, the one who denied Jesus, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது, but now he is filled by the Holy Spirit, அந்த இடத்திலே
on that place itself, தைரியம் கொண்டவனாக, he got all the courage. தேவனுடைய ஆவியில நிரப்பப்பட்டவனாக, He was filled by the Spirit. தேவனுடைய வைராக்கியத்தை எடுத்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். Right, we see like he was filled by the Spirit. அவனுடைய வாழ்க்கையில ஒரு உயிர்மூச்சு வந்ததை நாம் பார்க்கிறோம். We find he is preaching courageously and he has revival in his heart. பயந்து போய் முடங்கிக் கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே, Maybe you have lot of fears and like somewhere very lonely in your life. இந்த நாளிலே தேவன் ஒரு உயிர்மூச்சை கட்டளையிடுகிறார். The Lord is bringing a revival in your life. நாம் ஜெபிப்போம். Like, let's pray. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, Our Holy Father, இந்த அருமையான வேளைக்காக நன்றி we செலுத்துகிறோம். wanted to thank you for this time. இந்த வார்த்தையை கேட்ட யாவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், As everyone who has listened to this life in their personal life, குடும்பத்திலும், in their family, ஒருவேளை தொழிலிலும், maybe in their business, ஒருவேளை ஊழியத்திலும் in their ministry, உம்முடைய வல்லமை கடந்து வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we pray that let your power will come upon their உம்முடைய life. வல்லமை கடந்து வரும்படிக்காக நாங்கள் Father, ஜெபிக்கிறோம். let your power will come on their life. தேவனுடைய அழைப்பை பெற்று பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகள், Maybe the one who has got your call and இந்த have நாளிலே, gone back இந்த நாளிலே in this day, உம்முடைய பலத்தினாலே, from your strength, உம்முடைய ஆவியினாலே by your Spirit, உயிர்ப்பிக்கப்பட்டு revive them. உம்முடைய சமூகத்தை மீண்டும் கிட்டிச் சேர ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் Father, ஜெபிக்கிறோம். we pray that you will bring them back again and give them a chance. ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கடல் தாண்டி கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். You might be listening to this word from across the sea. அடுக்குமாறி குடியிருப்புகளில் இருந்து ஒருவேளை You கேட்டுக்கொண்டிருக்கலாம். might be listening to this word in a big buildings. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு கூட திட்டமாக கடவுள் இடைபடுகிறார். And the Lord is talking to you very clearly. காரணம் என்ன? Why? உங்களுடைய வாழ்க்கையில உயிர் மீட்சியை கட்டளையிட வேண்டும் என்று இந்த நாளை தேவன் நியமித்திருக்கிறார். Because the Lord has appointed this day to bring a revival in your life. இந்த நாளை தேவன் நியமித்திருக்கிறார். This is the day that God is bringing revival. உங்களுடைய வல்லமை கடந்து வரட்டும். Father, we pray that your power இனி will ஒரு go to நாளும் them. உடைய பிள்ளைகள் விழுந்து போகாதபடிக்கு திடப்படுத்துவீராக. Father, continue to strengthen them from being falling down again and again. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் போய் சோர்ந்து போய் இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, Father, I'm praying for the people who are sick and they lost all their strength. புது பலனை தேவன் கட்டளையிடுவீராக. Father, we pray that you will give them a new strength. உற்சாகத்தின் ஆவியினாலே தேவன் நிரப்புவீராக. Renew them with the power of உடைய yours. கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். Father, we submit them in your mighty கர்த்தர் hand. பெரிய காரியங்களை செய்வீராக. Lord, you do wonderful thing. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Amen. பிரியமானவர்களே, Like my dears, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். we know that the Lord has spoken to you. தேவன் உங்களை உண்மையாக நேசிக்கிறார். The Lord loves you so much. இந்த உலகத்திற்கு எந்த மனிதனை விட உங்களை தேவன் மிகவும் அதிகமாக The நேசிக்கிறார். Lord loves you even like anybody else in this world. He loves you particularly. ஆகவே அவருடைய பாதத்தை கிட்டி சேருங்க. Hence, draw closer to Him. கர்த்தர் உங்களை The ஆசீர்வதிப்பார். Lord bless you. ஆமென். Amen.